ஆமென் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. நீதி செய்வதின் நிமித்தம், நன்மை செய்வதின் நிமித்தம், பிறருக்கு உதவி செய்வது நிமித்தம், தர்மம் செய்வது நிமித்தம், உண்மையாய் இருப்பது நிமித்தம், அதுதான் நீதி. அந்த நீதியின் நிமித்தம் நம்ம துன்பப்பட்டால் நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட நீதிகளை நம்ம செய்கிற பொழுது நம்ம அநேகரால் இகழப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம், பிரச்சனை நமக்கு வரும், துன்புறுத்தல் வரும், ஏச்சல் பேச்சு வரும், நம்மளை இகழ்வார்கள், இப்படியாப்பட்ட காரியங்கள்லாம் வரும். ஆனாலும் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கு பயப்படாதீங்க. நீதி செய்கிற போது நீதி நிமித்தம் நீதியை செய்து அதனால் நமக்கு துன்பம் வந்தால் அதை சகித்து கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஏன்னா இந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேரதான் இந்த மனித பிறவி எடுத்து இந்த பூமியில் வாழ்கிறோம். வேறு ஒன்றும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே கொடுக்காது. மனிதனுடைய வாழ்வு முடிந்து மனிதனுடைய ஜீவன் இன்னொரு உலகம், பரலோகம் என்கிற அழியாத வாழ்வுக்கு செல்ல இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு தான் இந்த பூமியில் இருக்கும்போது இவ்வளவு காரியங்களையும் நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்று ஏசப்பா சொல்கிறாங்க. அப்படியாகவே செய்வோம். பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆமென் அல்லேலூயா.